பேரழகி, என்னையே எனக்கு பிடிக்கல, அவள் கேட்டாள். அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவள் கண்கள் கண்ணீரை கொப்பளிக்க தயாராகி கொண்டிருந்தது. இல்ல, அவன் இழுத்தான். அவள் அவனது திசை பாராமலே கையை உயர்த்தி காண்பித்தாள். அவன் அதற்கு மேல் பேசவில்லை. வந்த திசையை பார்த்து சென்று விட்டான். அவளின் ஓரக்கண்கள் நடவாத அவனின் மீள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. அவளது அறைக்கு சென்றாள். அவளது கம்ப்யூட்டரை இயக்கி அவளது படங்களை தேடினாள். அது அவளது பழைய படங்கள். சரியான உடல்வாகு, பட்டமும், நீண்ட முடி, அளவான உயரம். பேரழகி என்றில்லை, அழகிகள் அணிவகுப்பில் முதலிடம் அவளுக்காகதாய் இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு இருந்தது. கம்ப்யூட்டரை வைத்துவிட்டு கண்ணாடி முன்னால் வந்து நின்றாள். தீபி, தீபி! கண்ணாடியில் அவள் பிம்பத்தை அவளே அழைத்தாள். ஏன் இப்படி ஆகிட்ட? குண்டா, முகம் கூட பெருசாகி, பார்க்கவே அசிங்கமா. சி, ஒரு குழந்தை பெத்துட்டா இப்படி ஆகிடுவியா? உன் புருஷனுக்கே உன்னை பார்க்க பிடிக்கலையே, கர்மம்! அவள் சொல்லிவிட்டு முகத்தை அருவருப்பாக வைத்துக் கொண்டாள். கீழே குனிந்து இன்னும் ஏதோ முணங்கினாள். சட்டென நிமிர்ந்தாள். என்ன, புருஷனுக்கே? அவன் பெரிய மன்மதனா? ஏன் ஆம்பளைக்கு எப்பவும் பொம்பளை மடிப்பு குறையாம தான் இருக்கணுமா? ஒரு பொண்ணோட உடல் அமைப்புல இருக்கிற மாற்றங்கள் கூட புரிஞ்சிக்க தெரியாதவன்லாம் ஒரு ஆம்பளை. அவனுக்கு நீ அழுவுற. அவள் சொல்லிக் கொண்டாள். தன் முகத்தை உற்று பார்த்தாள். அவ்வளவு அசிங்கமாவா இருக்கும்? அவள் இன்னும் உற்று பார்த்தாள். வீட்டு கதவு தட்டப்பட்டது. அவள் திடுக்கிட்டாள். சென்று கதவை திறந்தாள். அம்மா! அவள் மகன் கதவை திறந்து விட்டு ஏறி கட்டி கொண்டான். அவன் கையில் ஒரு கோப்பை இருந்தது. என்னடா கண்ணா இது? அவள் கேட்டாள். அம்மா, இன்னைக்கு என் ஸ்கூல்ல ஸ்பீக்கிங் காம்படிஷன் வச்சாங்க. தி பியூட்டிஃபுல் உமன் தான் டாபிக். அதுத நான் தான் ஃபர்ஸ்ட். சூப்பர்டா, கலக்கிறப்போ. அவள் அவனை தூக்கி கொண்டாள். ஆமா, யார பத்தி பேசுன? உன்னை பத்தி தான். நீ தான் இந்த உலகத்திலேயே பேரழகு, அவன் சொல்லிவிட்டு அவள் கழுத்தை கட்டி கொண்டான். அவள் ஒரு நிமிடம் வாயடைத்து நின்றாள். அவன் சட்டென அவள் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான். அவள் மெல்ல அந்த கண்ணாடி பக்கம் திரும்பினாள். அங்கு ஒரு பேரழகியின் பிம்பம் தெரிந்தது.